தொழுநோயாளர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் என்று கூறுகின்றார். இங்கே தொழுநோயாளர் இயேசுவை கட்டாயப்படுத்தவில்லை, இயேசுவோடு வாதிடவில்லை, இயேசுவின் வல்லமையை கேள்விக்குறியாக்கவில்லை. மாறாக இயேசுவின் திருவுளத்திற்கு தன்னையே ஒப்பு கொடுக்கின்றார். புனித ஜான் கிறிசோஸ்தம் இதற்கு தருகின்ற விளக்கம் இதுதான். அந்த தொழுநோயாளர் இயேசுவிடம், நீர் தந்தையிடம் கேட்டு எனக்கு குணத்தை பெற்றுத்தாரும் என்று சொல்லவில்லை, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் என்றுதான் அந்த தொழுநோயாளர் கூறுகின்றார். ஆக அந்த தொழுநோயாளர் இயேசு தந்தையிடமிருந்து வந்தவர், இயேசுவும் தந்தையும் ஒன்று என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்கின்ற இந்த விளக்கத்தை தருகின்றார். உண்மையான நம்பிக்கை என்பது நமக்கு வேண்டியதை கடவுளிடம் கேட்டு கடவுளை கட்டாயப்படுத்துவதல்ல, மாறாக கடவுள் விரும்பியதை கொடுக்கட்டும் என்று அவருடைய திருவுளத்திற்கு விட்டுவிடுவது. புனித பீட் அவர்கள் கூறுவது, தூய்மையற்றவைகளால் புனிதத்தன்மை கெடுவதில்லை, புனிதத்தன்மையால் தூய்மையற்றவைகள் தூய்மையாக்கப்படுகின்றன என்று கூறுகின்றார். இயேசு ஒரு தொழு நோயாளரை தொடுவதன் மூலம் அவர் தூய்மையற்றவராக ஆக்கப்படுவதில்லை, மாறாக ஒரு தொழு நோயாளர் இயேசுவின் தொடுதலை பெற்ற பிறகு அவர் தூய்மையுடையவராக மாற்றப்படுகின்றார். புனித பெரிய கிரிகோரி கூறுவது, தொழுநோய் ஒரு மனிதனை இறை வழிபாடிலிருந்தும் சமுதாயத்திடமிருந்தும் பிரித்து விடுகின்றது. ஆனால் இயேசுவின் குணத்தை பெற்ற பிறகு அந்த மனிதனை இயேசு உடலளவில் மட்டுமல்ல உறவிலும் மீட்டெடுக்கின்றார். இயேசு தொழுநோயாளரை குணப்படுத்திய பிறகு இதனை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறுகின்றார். ஆனால் அந்த தொழுநோயாளர் தனக்கு நேர்ந்ததை, தான் பெற்ற குணத்தை எல்லோரிடமும் போய் சொல்கின்றான். இதன் மூலம் இயேசு எந்த ஒரு நகரிலும் வெளிப்படையாக நுழைய முடியவில்லை. இதனை புனித பீட் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார், இதுதான் சிலுவையின் மறையுண்மை. இயேசு நம்மை சமுதாயத்தோடு ஒன்று சேர்க்க அவர் தன்னையே சமுதாயத்திலிருந்து விலக்கி கொள்கின்றார் என்று. நாம் இந்த தொழுநோயாளரை போன்று இயேசுவிடம் வந்து அவர் தொடுதலை, அவர் குணத்தை பெற்று புதிய மனிதர்களாக மாறுவோம்.